நீங்கள் உங்களுடைய சாட்சியை மறைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். உங்கள் சாட்சியை நீங்கள் மறைக்காதீர்கள். யாருக்கும் நான் ஓட்டு போட மாட்டேன் என்று சொல்லாதீர்கள். யார் ஒரு மனிதன் சாட்சி சொல்வதற்கு மறுத்தால் அவன் உள்ளம் பாவம் செய்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்நியத்திற்குரியவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவிகளாக ஆகிவிடாமல் உங்கள் உரிமைகளை சரியாக யாருக்காக தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அவர்களை சரியாக தேர்ந்தெடுத்து விடுங்கள். ஓட்டு போட்டே ஆக வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. ஒவ்வொருவரும் அவர்களுக்கு 18 வயதுகள் ஆகிவிட்டால் சரியான முறையிலே ஆவணங்களை வைத்துக் கொண்டு நல்ல ஓட்டு போடுங்கள், கல்லை ஓட்டு போடாதீர்கள் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. யாருக்காக வேண்டியும் நீங்கள் இன்னொரு ஓட்டு போட வேண்டாம். அதுவில்லாமல் பணத்தை வாங்கிக் கொண்டு பணத்துக்காக வேண்டி உங்களின் ஓட்டை விற்றுவிடாதீர்கள் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. வேட்பாளர்கள் எல்லாம் நபிமார்களாக வர முடியாது. வேட்பாளர்கள் எல்லாம் வலிமார்களாக வரமாட்டார்கள். வேட்பாளர்கள் எல்லாம் சாலிஹீன்களாக இருப்பார்கள் என்று பார்க்காதீர்கள். சாலிஹீன்களாக இருப்பார்கள் என்று பார்க்காதீர்கள். இருப்பதிலேயே இவர் நல்லவர் என்பதை உங்களுக்கு தெரியும். இருப்பதிலேயே இந்த இவர் வந்தால் ஆட்சி நன்றாக இருக்கும். இஸ்லாமியர்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காது. அவர்களின் வணக்க வழிபாடுகளில் எந்த குழப்பங்களும் இருக்காது. அவர்களுக்காக வேண்டி முன்னிருந்து சாட்சியாக நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இஸ்லாமிய சிறுபான்மையினருக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய ஆட்சி எது என்பதை நல்ல தேர்வு செய்து நீங்கள் அந்த ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஓட்டை முழுமையாக அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதுதான் சரியான சாட்சி. அதைத்தான் நான் இவரை தலைவராக முதலமைச்சராக நான் இவரை தேர்ந்தெடுக்கிறேன் என்று நீங்கள் முழுமையை சாட்சியாக உண்மையான சாட்சியாக இருப்பதில் சிறந்தவர்களை தேர்ந்தெடுங்கள் என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் எல்லா விதமான முறைகளிலும் சாட்சி சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. இருந்தும் அவன் சாட்சியை சொல்லாவிட்டால் அவன் பெரிய அநியாயக்காரன் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். சாட்சியை மறைப்பது மறுப்பது பெரும் பாவம் என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதிலிருந்து நல்ல ஆட்சிகள் வர வேண்டும் என்று சொன்னால் நல்ல சாட்சிகளை கொடுத்து உங்களுடைய ஓட்டுகளை சரியாக சிதறாமல் சிந்தாமல் அவர்களுக்கு சரியாக நீங்கள் உங்கள் ஓட்டுகளை கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களே, என் ஓட்டு வந்து என்ன செய்ய போகிறது என்பதாக நாம் நினைக்கிறோம் அல்லவா? அதற்கு ஒன்று சொல்லுகிறேன். கண்ணியமானவர்களே, கடந்த ஆண்டிலே கடந்த காலங்களிலே நிறைய பேர்கள் எப்படி என்று சொன்னால் நான் ஓட்டு போட்டு என்ன ஆக போகிறது என்று நின்றதிலே ஒரு ஓட்டிலேயே தோற்று போன தலைவர்களும் இருக்கிறார்கள். ஒரு ஓட்டிலேயே ஜெயித்த தலைவர்களும் இருக்கிறார்கள் என்பது வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு ஓட்டை நீங்கள் தவறிவிட்டு விடாதீர்கள். சரியாக அந்த ஓட்டுகளை தீர்க்கமாக யாருக்கு போட வேண்டுமோ சரியான சாட்சிகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஓட்டு போடக்கூடிய விஷயத்திலே ஊதாசீனங்கள் இருக்க வேண்டாம், பொடுபோக்குகள் இருக்க வேண்டாம். போட்டுக் கொள்ளலாம் என்று நீங்கள் பொடுபோக்காக இருக்கக்கூடாது. காரணம் என்னவென்று சொன்னால் உங்கள் உரிமையை நீங்கள் மீறி போகிறீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை சரியாக பயன்படுத்துங்கள் என்பதை இஸ்லாம் அழுத்தி ஆணித்தரமாக நமக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் சாட்சிகளை நீங்கள் மறைக்காதீர்கள். யார் வர வேண்டும் என்று நீங்கள் மனதில் நினைத்திருக்கிறீர்களோ அவர் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் உங்கள் ஓட்டுகளை தவறாமல் செலுத்தி விடுங்கள் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி மீண்டும் சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சாட்சி சொல்வது நல்ல சாட்சி சொல்வது ஒவ்வொரு இஸ்லாமிய முன்மீன்களின் மீது கட்டாய கடமை என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹம்னா என்று சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வெறும் ஓட்டு மட்டும் போடுவதால் நீங்கள் வெறும் ஓட்டு மட்டும் போடுவது மட்டுமல்ல, இறைவனிடத்திலும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். யா அல்லாஹ், எங்களின் மீது நல்ல ஆட்சியை நீ அமையச் செய்வாயாக. எங்களின் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, எங்களுடைய விஷயத்திலே அவர்கள் பயப்படக்கூடியவர்களாக, எங்களின் மீது கருணை உள்ளவர்களாக ஆட்சியாளர்களை நீ உருவாக்கு என்று
வேண்டுதல் செய்ய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு தொடர்ச்சியாக சொல்லி காட்டப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதனும் நாட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களின் தங்களுடைய ஓட்டு உரிமையை எந்த காரணத்தினாலும் சிதைத்து விட வேண்டாம். யாருக்காக வேண்டியும் விற்றுவிட வேண்டாம். யாருக்காக வேண்டியும் நீங்கள் போடாமல் இருந்து விட வேண்டாம். நான் போட மாட்டேன் என்று சொன்னால் பாவியினுடைய லிஸ்டிலே நீங்கள் உங்கள் சேர்க்கப்படுவீர்கள். நான் இவருக்கு சாட்சி சொல்ல மாட்டேன் என்று சொன்னால் நீங்கள் பெரும் பாவி என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி கண்டிக்கிறது. கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களே, தீர்மானிக்க வேண்டியது நம் கையிலே இருக்கிறது. கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களே, ஆட்சி கொடூரமான ஆட்சிகள் இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். கண்ணியமானவர்களை, ஓட்டு போடுவது என்பது மிக கடைகோடியாக இருக்கக்கூடிய எல்லோர் மீதும் கடமை. 18 வயதுகள் முடிந்தவர்கள் தங்களுடைய ஓட்டு ஆவணங்களை கொண்டு வந்து நீங்கள் அவர்களுக்கு ஓட்டு போடுவது உங்களின் தலையாய கடமை, வாழ்க்கையின் உரிமை அது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களே, முக்கியமாக உங்களுடைய சாட்சிகளை மறைக்காமல் மறுக்காமல் அதை செலுத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லுவார்கள், அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யகாஃபுக வலா யர்ஹம்னா. ஒரு மனிதன் தன்னுடைய நல்லாட்சியை தேர்ந்தெடுக்காமல் இருப்பது அவன் சாட்சியிலே பொய் சாட்சி சொல்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அவன் இருக்காமல் சொல்லக்கூடிய சாட்சிகளுக்கு அவன் சொல்ல முடியாமல் மறுக்கிறான் என்பதாக இஸ்லாம் நமக்கு கண்டித்துக் கொள்கிறது. அன்பிற்கினியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருகின்ற 23 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி உங்களுக்கு தேர்தல் தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் வாக்காளர்களை பட்டியல்கள் எல்லாம் இப்பொழுது பதிவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வாக்காளர்கள் பட்டியல் பதிவாகி மட்டுமல்ல, எல்லாரும் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதாகவும் இந்த மாதத்தில் கடந்த மாதத்தில் எல்லோரும் சரிபார்த்துக் கொண்டார்கள். எல்லோருக்கும் வாக்குரிமைகள் இருக்கிறது. அந்த வாக்குரிமைகளை சரியாக அதை தவறாமல் 23ஆம் தேதி நல்ல வாக்காளர்களை பார்த்து அவர்களுக்கு நீங்கள் சரியான முறையிலே வாக்குரிமைகளை நிறைவேற்றி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் இன்றைய காலகட்டம் நெருக்கடியான காலம். இஸ்லாமியர்களுக்கு எங்கு பார்த்தாலும் எந்த இடத்திலும் அவர்களுக்கு அடிவிடுகிறது. எங்கு பார்த்தாலும் நெருக்கடிகள், பொருளாதாரத்தில் நெருக்கடி, அவர்களின் இபாதத்து செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளிலே நெருக்கடிகள். அது மட்டுமல்ல, உலக போர் நடக்கும் அளவிற்கு இன்றைக்கு மிக மோசமாக போய் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரானும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் எடுத்து வைத்திருக்கின்ற அடிகளின் மூலமாக உலகம் முழுவதும் அடிவாங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் பொருளாதார சரிவுகள், அதனால் இன்னும் நிறைய பஞ்சங்கள் வருமோ, பட்டினிகள் வருமோ என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே நம் நாட்டிலே, நம்முடைய ஊரிலே, நம்முடைய தமிழ்நாட்டிலே நல்ல ஆட்சிகள் மலர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொருவரும் சரியான முறையில் யோசித்து சிந்தித்து நல்லாட்சி வளர்வதற்கும், நம் சமாதான ஆட்சிகள் வருவதற்கும், சகோதர ஆட்சிகள் வருவதற்கும் முக்கியமாக நாம் நம்முடைய ஓட்டுகளை சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்கு உங்களுக்கு நான் எடுத்துக் கொள்வதோடு உங்களுடைய ஓட்டுகளை நீங்கள் தவறாக பயன்படுத்திவிட வேண்டாம் என்பதை மீண்டும் சொல்லுகிறேன். நிறைய பேர் இருப்பாங்க, அந்த கட்சியில் அவர் 1000 ரூபாய் கொடுத்தாங்க, ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய், ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய், ஒரு ஓட்டுக்கு 15,000 ரூபாய் வாங்கிட்டனே, நாங்கள் எப்படி கொடுக்கிறது? ராஷிது வல் மர்சூத் உமா பைனஹுமா ஃபின் நஹாரி என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது வாங்கக்கூடிய ஒரு மனிதன் வாங்கக்கூடிய அந்த இது இருக்கிறது அல்லவா, மனிதன் ஓட்டுக்காக வேண்டி வாங்குகின்ற அந்த பணம் இருக்கிறது அல்லவா, அந்த ராஷித் வல் மர்சூத், அவன் வாங்கக்கூடியவனும் கொடுக்கக்கூடியவனும், இதுக்கு இடையிலே தரகராக இருக்கக்கூடியவனும் நரகவாதி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஓட்டுக்கு பணம் வாங்குவது இஸ்லாமிய அடிப்படையில் முழுக்க ஹராம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் கொண்டு போய் கொடுத்தால் கூட வாக்குக்காக வேண்டி பணம் வாங்க மாட்டார்கள், அவர்கள் பணத்தை வாங்க மாட்டார்கள் என்ற ஒரு அடிப்படையில் தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. காசுக்காக வேண்டி வாக்குகளை விற்று விடாதீர்கள், உங்களுடைய உரிமைகளை சரியாக பயன்படுத்துங்கள். அதனால் நம்முடைய வாழ்வுரிமை மிக பாதுகாக்கப்படும். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த நாட்டிலே நாம் வாழ்வதற்கு மிக பயனாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. நல்லாட்சி வளர்வதற்கு நல்ல வாக்குகளை சரியான இடத்தில் நீங்கள் போட வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு
இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களே நமக்கு சாதகமானவர்களாக, நம்மீது இரக்கம் உள்ளவர்களாக, நம்முடைய வணக்க வழிபாடுகளுக்கு இடையூறு இல்லாதவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். வாழும் காலங்கள் எல்லாம் கஅபாவுக்கு சென்று ஹஜ் செய்யக்கூடியவர்களாக, உம்ரா செய்யக்கூடியவர்களாக, தவாஃப் செய்யக்கூடியவர்களாக வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடியவர்களாக வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து, களிமாவோடு நடந்து, களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஃபிரு தஅவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்து